விவசாயிகள் எல்லா விலங்குகளையும் சாமியா கடவுளா கும்பிட்டவங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, இந்த வன விலங்குகள் யானையால, காட்டுப்பன்னியால, மானால, குரங்கால, மயிலால விவசாயிகள் வாழ முடியாம நிலைமை ஏற்பட்டிருக்கு. கேரளாவில காட்டுப்பன்னியை சுட்டுக் கொள்றதுக்கு அரசாங்கம் ஊராட்சி மன்றத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கத்திட்ட கேட்டா சுட்டுக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு அரசாணையை போட்டுட்டு மாசத்துக்கு எங்கேயாவது ஒன்னாவது 2 காட்டுப்பண்ணி சுட்டுக் கொண்டுட்டு கணக்கு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. வனபுலங்களால் பாதிக்கப்பட்டு தாக்குதலுக்கு ஆளாகி இறக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கு 25 லட்சம் தர்றாங்க மத்திய பிரதேசத்துல. ஆனா தமிழ்நாட்டுல வெறும் 10 லட்சம். யோசிச்சு பாருங்க. இந்த வனபுலங்கள் ஏற்படுத்தக்கூடிய பயிர்களுக்கு, சேதங்களுக்கு எல்லாம் வெறும் சொற்ப அளவுல ரொம்ப கேவலமான இழப்பீடு. ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்றோம். பாத்தீங்கன்னா, ஒரு தென்னை மரத்தை ஹைவேஸ்காரங்க புடுங்கினாங்கன்னா 72,000, உயர்மின் கோபுரத்துக்காரங்க 36,000. ஆனா யானை புடுங்குச்சுன்னா வெறும் 500 ரூபாய். யோசிச்சு பாருங்க விவசாயியோட நிலைமையை பார்க்க. ஆக இப்படி பயிர்களுக்கு ரொம்ப சொற்ப அளவில் இழப்பீடு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா மற்ற மாநிலங்களில் சந்தை மதிப்பில் இழப்பீடு வழங்குறாங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா யானை விவசாயத்துக்கு வராத மாதிரி பழைய ரயில் தண்டவாளத்தை வச்சு 500 கிலோமீட்டருக்கு வேலி அமைச்சு மிகச்சிறப்பா பாதுகாக்கிறாங்க. யானைக்கும் பாதுகாப்பு, விவசாயிகளுக்கும் பாதுகாப்பு. ஆனா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எந்த திட்டத்தையுமே செயல்படுத்தாமல் விவசாயிகள் விரோத அரசாக இந்த திமுக அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் எந்த விவசாயம் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. எந்த கட்சிக்கான வாக்களிங்க, முடிக்கட்டி நோட்டாவுக்கு கூட ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க.